சகோதரி ஜோதி மகேஸ்வரி அவர்கள், மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை சிறை செயலர். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. ஒரு நல்லாட்சி அமையணும்னா அதுக்கு அடிப்படை என்ன? நல்ல கோவில்கள் நிறைந்த ஒரு மாநிலம். ஏற்கனவே பழையபடி அப்படிதான் இருந்தது. இப்ப நிறைய மதங்கள் சேர்ந்து சிறப்பாக உள்ளது. இப்ப மதம் மதம் அப்படின்னே வந்துட்டு நிறைய கட்சிகள் மதத்தை மனுஷனுக்குள்ள விதைக்குது. இது தமிழ்நாடு போன்ற மெஞ்ஞான பூமியில ஒரு நச்சரிப்பை தான் ஏற்படுத்துது. சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றாங்க. சரி, இப்ப திமுக சமஸ்கிருதத்துல அர்ச்சனை கூடாது, தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு இவங்க போர்டு போட்டாலும் அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் என்ன பண்றாங்கன்னா வாயை மூடிக்கிறாங்க. மூடிக்கிட்டு ஆரத்தி கூட கட்டுறதுல அப்படியே வச்சிடுறாங்க. நம்ம ஆரத்தியை தொட்டு கும்பிட்டு போனோம். நான் தமிழ்நாட்டுல நிறைய இடங்களுக்கு சுற்றுலா சென்று இருக்கேன். அங்க பார்த்தேன்னா, நான் ஒரு திருவாரூர் போனப்ப பார்த்தேன். தமிழ்ல அர்ச்சனை செய்யற அர்ச்சகர் நிறைய பாசுரங்கள்ல வாசல்ல நின்னுகிட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அருமையா இருக்கு. உள்ள அந்த பிராமணர்கள் கடவுள்கிட்ட நின்னுட்டு ஒரு மாதிரி அகங்காரமா ஒரு கொடுமையான முகபாவனைய வெளிப்படுத்துறாங்க. சரி, இது அந்த இடத்துல தான் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல அந்த சமஸ்கிருதத்தை அர்ச்சனை செய்யறவங்க நமக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணாலே, தமிழ்ல மந்திரங்களை ஓதனாலே ஒரு கொடுமையான முகபாவனையை காட்டுறாங்க. இவங்க சமஸ்கிருதம் தான் கடவுள் பேசுற மொழி, அதுதான் கடவுளுக்கு ஏற்ற மொழி அப்படின்னா, நாங்க உருவாக்குனதே கோவில்கள் கடவுள்களுக்காக. அவர்கள் தமிழர்கள். எங்கள் பழங்கால சித்தர்களை தான் நாங்க கடவுள்களா கும்பிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அந்த தமிழர்களை தமிழன் கட்டண கோவில்கள்ல தமிழ் அர்ச்சனைய தடை செய்றீங்க. இங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி, நல்லா கேளுங்க தமிழ் மக்களே. தமிழ் அர்ச்சனை நிறுத்தப்பட்டதில் இருந்து தமிழ்நாடு முன்னேறுகிறதா இல்லையா? தமிழ் அர்ச்சனை நிறுத்தப்பட்டதில் இருந்து தமிழ்நாடு முன்னேறுகிறதா இல்லையா? சத்தியமா இல்ல. சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணவங்க தான் முக்கிய அதிகாரத்துல உட்கார்ந்துருக்காங்களே தவிர, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழ் அர்ச்சனை நிகழ்த்தப்படாத கோவில் மாநகரங்களில் தமிழர்கள் முக்கிய அதிகாரங்களில் இல்லை. இவங்க ஆளுமையும் பாத்தீங்கன்னா கொடுமையா இருக்கு. நம்ம குலதெய்வ கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரத்த சம்பந்தமான சிலைகளை தான் வச்சிருப்போம். பழைய காலத்துல நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய பாட்டன்கள் சித்தர்களா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்கள கடவுளாக்கி கும்பிட்டு இருப்போம். அது ஒரு நல்ல ஆத்மாவா இருக்கும். அவங்களும் அவங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு நம்பிக்கையா இருப்பாங்க. இப்ப உங்க குலதெய்வங்களை நாங்க புதுப்பிக்கிறோம் அப்படின்ற பேர்ல வடக்கிந்திய கடவுள்கள் கொண்டு வைக்கிறாங்க. ஆரிய ஆளுமையை நிலைநாட்டுவதில் இந்த இந்துத்துவ முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த ராமர் சிலை, கருடன் சிலை, அப்புறம் ஆஞ்சநேயர், குலதெய்வத்துல கொண்டு வாசலை நிப்பாட்டுறாங்க. பத்தாததுக்கு அரைகுறை உடையோட ஒரு சிலையை நிப்பாட்டி வச்சிருவாங்க, பெண் சிலைய. நாங்க இதுக்கு முன்னால எங்க குலதெய்வங்களுக்கு யோசிச்சுக்கோங்க, குலதெய்வங்களுக்கு எங்க அந்தந்த பரம்பரையின் ஆளுமையில் உள்ள குடும்பங்கள் அவங்கவுங்க குலதெய்வங்களுக்கு முழுசா புடவைய கட்டி ஒரு சிங்கத்துல உட்கார இருக்கிற மாதிரி காளிங்கள், மாரியம்மா, அந்த மாதிரிலாம் நாங்க பேர் வச்சு கூப்பிடுவோம். ஆனா நீங்க ஆரிய ஆளுமையை கவனிச்சீங்கன்னா, முக்கியமா சைவம் அப்படின்னு யாராரு தங்கள் கோவில்களை சொல்றாங்களோ அதை புதுப்பிக்கிற வகையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைவ திருத்தலங்களை முழுக்க முழுக்க அந்த பெண் சிலைகளை அறகுறையா தான் வடிவமைப்பாங்க. பெண்கள் கேட்டோமா, அந்த காலத்திலே சரி 16 முழ புடவைய கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு முழ பிளவுஸ் 8 முழமாச்சு. ஒரு சுடிதார் அது 4 மீட்டர் ஆச்சு. எந்த காலத்திலயும் நாங்க எங்க நாகரிகத்தை விட்டு கொடுக்கறது இல்ல. இந்த ஆரிய ஆளுமை என்பது அழகு, ஒரு நாகரிகம் என்கிற பெயரில் பெண்களின் உருவங்களை அவமானப்படுத்துகிறார்கள். அத கோவில்ல வச்சு அவமானப்படுத்தணும். உன்னோட மூதாதைய பாட்டி அரைகுறையா உடை உடுத்தலான்ற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குவது ஆரியர்கள். அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால், அமெரிக்க கடற்கொள்ளையனின் செருப்பாக செயல்படுகிறார்கள். அமெரிக்க கடற்கொள்ளையின் இனம், பல அம்மாக்கள், பல அப்பாக்கள். பெண்கள் சுத்தமா நமக்கே தெரியும் அவங்களாம் எப்படின்ட்டு. அப்ப அந்த ஒரு ஆளுமை உலக அளவுல கொண்டு வரணும்னா அவன் என்ன பண்ணுவானா, வெளிநாட்டுல அவங்க எண்ணத்தையே அவங்க கேவலமா நினைக்கிற மாதிரி ஒரு வரலாற்றை உருவாக்குவான். இங்க உருவாக்க முடியல. என்ன பண்ணுவான், பிச்சை எடுக்கிற போர்வையில பழைய காலத்துல அனுப்புறான். சாணக்கிய நீதினு ஒண்ணு எழுதுமா. என்னத்தை கிழிப்பான்,
மன்னர்கள் கடற்புறங்களில் இருக்கக்கூடாது, நடுவுல தான் இருக்கணும். எங்க இருக்கணும்? நாட்டுக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கணும் ஆசை நாயகிகளோட. அப்ப என்ன ஆகும்னா கடற்கரை வணிகம் என்பது மட்டுப்படுத்தப்படும். அந்த காலத்திலே பல தலைமுறை, பல 100 தலைமுறைக்கு முன்னாலே வந்து கடற்கொள்ளையினம் பிச்சை எடுக்கிற அனுப்புற மாதிரி அனுப்பி வெள்ளை அழகிகளை வச்சு நயமான பேச்சுகளை பேசி நமது மன்னர்களை ஏமாற்றி, இதெல்லாம் நீங்க கிராமப்புறங்கள்ல பழைய பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் எப்படி எப்படி ஏமாத்தினாங்க நூதனமா அப்படின்ட்டு. கேட்டா நல்லா சொல்லுவாங்க. இப்படி நம்ம அதிகாரத்தை அபகரிச்சு நம்ம சாமிங்களுக்கு அவங்க சமஸ்கிருதத்துல பூஜை பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழன் வந்து பொருளாதார நிலை தாழ்ந்துட்டு தான் போகுது. பழைய காலத்துல வந்துட்டு ஒருத்தரை 400 ஏக்கர் வச்சிருப்பாரு, இப்போ 400 ஸ்கொயர் ஃபீட் அந்த இடத்துல 40 லட்சம் பே பண்றோம். என்ன மாதிரி முன்னேறிட்டு போகுது? தமிழர்களை பிச்சைக்காரங்களாக்கிறதுக்கு தான் சமஸ்கிருதத்துல இவங்க அர்ச்சனை பண்றாங்களா? நாங்க யாரையும் அழைக்கலங்க, நாங்க சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணுங்கன்ட்டு ஒருத்தரை கூட அழைக்கல. தமிழ்நாட்டு மக்கள் வட இந்திய ஆளுமை வேண்டும், வடக்கர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சத்தியமா அழைக்கல. ஒரு வடக்கர் வந்து காட்டுறாரு என்கிட்ட, இந்த பாரு ரேஷன் கார்டு, உங்க ஊர்ல என்னோட வீடே இருக்கு. நான் சொன்னேன், நாங்க உங்களை அழைக்கலப்பா, நாங்க வாங்கன்னு கூப்பிட்டோமா. ஒரு பள்ளிக்கூடத்துல நடுல உட்காந்து ஒரு வடக்கு இந்திய பெண்மணி, சுத்தி 100 தமிழ் பெண்கள் இருக்காங்க. அவங்க இந்தியில என்னவோ கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, மாமியார் மருமக கொடுமையை. ஒரு பிள்ளைங்களாம் நடனம் ஆடுற ஒரு நிகழ்ச்சியில இப்படி ஒரு நியூஸ் சொசைட்டியை கிரியேட் பண்றவங்க கூட உணராத அங்க இருக்கிற ஒரு கல்ச்சரங்கன்னு சொல்லலாம், அந்த மாதிரி கும்பலை இங்க அனுப்பிடுறாங்க. இவங்களா லீகல் சில்ட்ரனா இல்லீகல் சில்ட்ரனா தெரியாது, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்றதுக்காக எல்லாத்தையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, வந்து கோவில்கள்ல அந்த 3ன்ற மாதிரி ஓம்னு வரும், அத குங்குமத்துல திருநீர்ல போட்டு ரொப்பி வைக்கிறது. இல்ல எங்க பாட்டன்கள்லாம் வந்துட்டு கோவில கட்டி வச்சது கும்பிடுறதுக்கு, தியானம் பண்றதுக்கு. நீங்க வந்துட்டு திருநீரினாலையும் குங்குமத்தாலையும் அழிச்சிட்டு நாசமாக்கிட்டு போறதுக்கு இல்ல. இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பொது இடங்கள்ல வந்து பான்பரா துப்பி நாசம் பண்றாங்க. என்னவோ இவங்கதான் கடவுள்களை கண்டுபிடிச்ச மாதிரி நமக்கு சொல்லி தர்ற மாதிரிலாம் ஒரு பிரம்ம பக்கத்துல சமஸ்கிருதத்தை தலையா வச்சிருக்கிற தெலுங்காளுங்களாம் வந்து எப்படி சாமி கும்பிடணும் நமக்கு அட்வைஸ் பண்ண அலையறாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 8000 வருஷத்துக்கு முன்னாலே வந்துட்டு முருகர் இருக்காருல்ல, அவருக்கு பேர் ஆளுங்க நாங்க. பஞ்சத்தை அழிப்பவள் பாஞ்சாலி அப்படின்னு 5000 வருஷத்துக்கு முன்னாலே நாங்க வச்சு கும்பிட்டு இருந்தோம். நீ வந்து மகாபாரதம் ஒரு கதையை எழுதி 5 புருஷனை கட்டினவளாக்கிட்ட. எங்க குலதெய்வத்துக்குலாம் இந்த மாதிரி மட்டமான பேருங்களை உருவாக்குறதே உனக்கு வேலையா போச்சு. தில்லைவாழ் அம்பலத்தார் கடியர் கடியன் அப்படின்ற பாடலாம் அந்தனர் கடியர் கடியன் அப்படின்ற மாதிரி மாத்தி யூடியூப்ல பிரபலம் ஆயிட்டீங்க. மக்களும் இனிமையா இருக்குன்னு கேட்போம், இசை இனிமையா இருந்தா கேட்கத்தான் செய்வோம். இசையின் வழியாக பக்தியை நிரப்பி அவர்கள் உளவியல் ரீதியாக அவர்களை ஏமாத்துறீங்க. சிவவாக்கிய சித்தர் அவரு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை அப்படின்னு ஒரு பாட்டை எழுதியிருப்பாரு. அவர் பாட்டெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, 200 வருஷம் அவர் எந்த வருஷத்துல வாழ்ந்தாருன்னே தெரியாது. அவர் எழுதின உண்மையான பாட்டெல்லாம் அழிச்சு என்ன பண்ணிருப்பாங்க, ராமரை கொண்டு வந்து வைக்கணும். சிவனை கும்பிடுறைய உனக்கு அறிவில்லையா, அது வெறும் கல்லு. இதெல்லாம் நீங்க பாருங்க, அந்த சிவவாக்கிய பாட்டெல்லாம் எடுத்து பாருங்க. இப்படி எங்கள் தமிழகத்தை கடவுள் வழியாகவும் அழிய செய்கின்ற ஆரியத்தை நாங்கள் வரவேற்க மாட்டோம். எங்கள் நல்லாட்சியில் எங்கள் கடவுளர்களுக்கு தமிழில் தான் அர்ச்சனை நடக்கும். தமிழ்ல அர்ச்சனை நடந்தா என்ன, சாமியை புகழறது தானே? அது இல்லப்பா. இங்க நான் திருப்பூர் கோவிலே பார்த்தேன், அங்க இருக்கிற வேலை செய்யற ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தை பேசி சாதாரணமா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் வந்துட்டு பழங்காலத்தை இன்னமும் வச்சிருக்கிற ஒரு மலை கோவில், அருவிகள் நிறைந்த கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னா அங்க அந்த காலையில திருமுருகாற்றுப்பாறை அது மாதிரி நிறைய அரசர்கள் சம்பந்தப்பட்ட பழைய கால தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பாசுரங்களாம் நல்லா பாடுவாங்க. அது இனிமையை கொடுக்கும். இங்க வந்து நீ சமஸ்கிருத அர்ச்சனை பண்றதால தமிழ் பாடல்கள் ஒலிக்கப்படவில்லை, தமிழ் மந்திரங்கள் ஒலிக்கப்படவில்லை, தமிழ் புராணங்கள் ஒளிவாங்கியில் ஒளி பெயரில் பேசப்படுவதில்லை, ஒலிக்கப்படுவதில்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து மக்களிடையே ஒண்ணுமே புரியல. ஏதோ போறோம் சாமி கிட்ட அட்டண்டன்ஸ் போட்டு வரோம், நம்ம கஷ்டத்தை கொட்டுறோம் அப்படின்னு இருக்கு. அது இல்லைங்க. இதெல்லாம் நல்லா வந்து தமிழர் ஆட்சியில் எல்லாம் பாடனாலே வந்து தமிழ் பாசுரங்களை பாடனாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நீ நேரா குடும்பத்துக்கு போவ, உன் குடும்பத்துல நல்ல வைப்ரேஷனோட வாழ்வ, ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும், சமுதாயத்துல முன்னேற்றம் உருவாகும்.
நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த இடத்துல உன 40 லட்சம் பே பண்ண வச்சுட்டான்னு. நீ தமிழ் பாசுரங்கள்ல வந்து கோவில்ல ஒலிக்கப்படுறதன் மூலமா ஒரு நல்ல வைப்ரேஷன், நல்ல உளவியல் ரீதியான சிந்தனை எல்லாமே உன் குடும்பத்துக்கு போய் சேரும். இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் கொண்டு வர முடியும். திராவிட என்ன பண்ணோம், போஸ்டர் போட்டுக்கோம், நாங்கள் தமிழில் அர்ச்சனை செய்கிறோம், நாங்கள் தமிழர்கள், நானும் தமிழன். இங்க வர இந்திக்கார மட்டும் நானும் தமிழன் நானும் தமிழன் சொல்லி உயர வாங்கிட்டு இருக்கேன். இவங்க போஸ்டர் போட்டு ஒட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். தமிழ் ரத்தத்தை கொண்டவர்கள் தான் உண்மையான தமிழர்கள். இந்த மண்ணில முதல்ல பூமி தாய் தான் நம்மளை உருவாக்குறா. மக்கள் உருவாக்கிட்ட பிறகுதான் வந்துட்டு இனப்பெருக்கம் நிகழ்வது, எல்லாம் மாறுறாங்க, மனிதர்களா மாறுறாங்க. நம்மளாம் அதனாலதான் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்றோம். வடகை ஒரு பன்னியனை போட்டுக்கிறான், நானும் மண்ணின் மைந்தன்னு. கேட்டா இந்தியன். இந்தியா என்னப்பா, சிம்பிளா சொன்னோம்னா ஒரு ரயில் பெட்டி. என்ஜின் என்பது வடக்கிந்திய ஆளுமை. அதுல இருக்கிற பெட்டிகள் தான் வந்து நம்ம மாநிலங்கள். அன்ரிசர்வ்டு கோச்சை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியாத வடக்கிந்தியா. இவங்க ஆள்றது எப்படி இருக்குன்னா, அந்த அன்ரிசர்வ்டு பயணிக்கிற மக்களை அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இப்படி பெண் இருக்கும், ஆண் இருக்கும், பெண் இருக்கும், ஆண் இருக்கும், குழந்தை இருக்கும், பெண் இருக்கும், இப்படித்தான் வந்து ஒரு சாண்ட்விச் அதுல அத மாதிரி படுத்துக்கிட்டு ரயில் பெட்டிகள்ல பயணிச்சுட்டு வராங்க. இவங்களை கொண்டு வந்து ஏசி டயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் வந்து நீங்க நடத்துற லட்சணம். மத்திய அரசு நடத்துற லட்சணம், ஆட்சி நடத்துற லட்சணம் அவ்வளவுதான். புரியுதுங்களா? இவங்களுக்கு ஆட்சி நடத்த தகுதி இல்லை. தமிழர்களை ஆள யாருக்குமே தகுதி இல்லை. ஏன்னா எங்கள் மூதாதையர்கள், எங்கள் ஆதிக்குடிகள் எங்களுக்கு நிறைய நல்வழிகளை, நன்னெறிகளை வகுத்துட்டு போயிட்டாங்க. அதை இந்த கோவில்களின் மூலமாக நாங்கள் உலகுக்கு உணர்த்த விரும்புகிறோம். உடனே நீங்க கிறிஸ்டியன், முஸ்லிம், ஆர்ச், புஷ், இது மெஞ்ஞானத்தை வழங்கிய பூமிப்பா. எல்லா மதமும் சரி, உலகத்துல ஆயிரக்கணக்கான மதத்தை வச்சுக்கோ, எல்லாருமே கண்ணை மூடிதான் கடவுளை கும்பிடுவாங்க. சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் மத குருக்களால் உருவாக்கப்பட்டன. நாங்கள் மதங்களை மதிக்கிறோம். மத குருக்கள் நல்லவர்களானால் அவர்களையும் மதிப்போம். கண்டிப்பா எல்லா கோவில்களையும் நாம் தமிழரின் நல்லாட்சியில் நமது தமிழ் அர்ச்சனை ஒலிக்கும். பண்பாட்டு புரட்சி இல்லாது மக்கள் புரட்சி வெல்லாது. இனமானம் காக்க இறுதி வரை போராடுவோம் நாம் தமிழர்.